பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு அன்னையின் குழந்தைகளே, வணக்க மாதத்தின் இன்றைய 26ஆம் தேதி அன்னை மரியாளுடைய சிந்தனைகளோடு இத்தனை நாட்களாக நாம் பயணித்து வந்திருந்தோம். இன்றைய நாளிலே வணக்க மாதத்தில் அன்னை மரியாள் என்ற சிந்தனைகளோடு இன்றைய நாளில் அன்னை மரியாளுடைய கரம் பிடித்து நடப்போம். முற்காலத்திலே, அதாவது நம்முடைய முதியோர்கள் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் பார்க்கின்ற பொழுது திருச்சபையினுடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்திலே நம்முடைய குடும்பங்கள் வளர்ந்து வந்ததை நாம் காண முடியும். எல்லா பக்தி முயற்சிகளிலும் ஆன்மீகத்தில் சிறந்து வளர்ந்ததை நாம் காண முடிகிறது. அந்த வரிசையில் மே மாதம் என்றாலே வணக்க மாதம் என்று அன்னை மரியாளுக்கு புகழ் அஞ்சலி செலுத்தி அன்னை மரியாள் வழியாக ஜெபமாலையின் வழியாக தங்களையும் தன் குடும்பத்தையும் இறை பக்தியிலே முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டதை நம்மால் காண முடிகிறது. அந்த வரிசையில் இன்றைய காலகட்டங்களிலே பார்க்கின்ற பொழுது இந்த வணக்க மாதம் என்றாலே இந்த தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் இந்த வளர்ந்து வருகின்ற அறிவியல் உலகத்தில் அனைத்தும் மாற்றப்பட்டு விட்டன. உள்ளங்கை அளவிற்கு கருவிகளை உருவாக்கி உலகத்தையே அந்த கருவிக்குள் எடுத்து வந்து இன்றைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீகம் என்றாலே ஒரு கேள்விக்குறியாக கூட மாற்றப்பட்டு விட்டது. அனைத்தும் எனக்கு இருக்கின்ற பொழுது இறைவன் ஏன் என்ற கேள்விகள் கூட இன்றைய காலகட்டங்களிலே ஒரு சில உள்ளங்கள் பேசுவதையும் நாம் காணுகின்றோம். ஆனால் இறைவன் இல்லையேல் நம்மால் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை எப்பொழுது இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் நினைக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த ஆன்மீகம் இந்த மண்ணுலகிலே தழைத்தோங்கி வளரும் என்பதற்கு எந்த ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வரலாற்று புத்தகங்களை புரட்டி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த வணக்க மாதம் ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு எப்படி இருந்தது என்பதை ஒரு புத்தகத்திலே இவ்வாறு வாசிக்க பார்த்தேன். அதாவது வணக்க மாத பக்தி முயற்சி என்பது 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளிலே உரோமையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இயேசு சபை குருவானவருடைய சிந்தனையில் பிறந்ததாக கூறுகிறார்கள். இயேசு சபை குருவானவர் இந்த வணக்க மாதத்தை பற்றி உரோமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய சிந்தனைக்குள் பிறந்ததையும் அதை மக்கள் மத்தியிலே எடுத்து வருவதற்கு அவர் எடுத்த முயற்சிகளையும் தான் இந்த வணக்க மாதத்தினுடைய அடிப்படை காரணமாக காணப்படுகிறது. ஆண்டின் 5வது மாதமாக வருவது மே மாதம் என்பதை நாம் நன்கு அறிவோம். இந்த மே மாதம் என்றாலே இலையுதிர் காலம் போய் இலைத்தளிர் காலம் குளிர்காலம் முடிந்து பூத்து குலுங்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதத்தை நம்மால் காண முடியும். புதிய புதிய இளம் தளிர்கள் மரங்களில் செடிகளில் வளருவதை நம்மால் காண முடிகிறது. இந்த நாளிலே ஆண்டவரின் தாயாகிய அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்த அந்த குருவானவர் முடிவு செய்து தான் பணி செய்து கொண்டிருந்த அந்த பங்கு தளத்திலே ஜெபமாலையின் வழியாக செபித்து அன்னை மரியாளுடைய திருவுருவத்தை மலர்களினால் அலங்கரித்து அவற்றை மகிமைப்படுத்தி அந்த அன்னை மரியாள் வழியாக நன்றி கீதங்களை பாடி தன்னுடைய இறையாட்சி பணி இந்த மண்ணுலகிலே மீண்டும் செழித்தோங்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த இறையாட்சி பணியின் வழியாக மக்கள் வளர வேண்டும் என்பதற்காகவும் அந்த குருவானவர் எடுத்த முயற்சிகள் சொல்லொன்னாவாக காணப்படுகிறது. அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்கள், அவருடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு அசைவுகளையும் ரோமை நகரத்திலும் ஸ்பெயின் நகரத்திலும் பிரான்ஸ் தேசத்திலும் அசிரியா தேசத்திலும் ஜெர்மனி தேசத்திலும்
போர்ச்சுகீசிய நாடுகளிலும் இந்த பக்தி முயற்சியானது பரவ ஆரம்பிக்கப்பட்டது. எல்லா மக்களுமே மே மாதம் என்றாலே அன்னை மரியாளுக்கு நன்றி கீதங்களை பாடி இந்த பக்தி முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருந்ததை உலகம் சற்று திரும்பி பார்க்க ஆரம்பித்தது. இந்த சிறப்பை அன்னையாம் திருச்சபை முற்று நோக்கி அன்றைய காலகட்டங்களிலே இந்த திருச்சபை வழிநடத்தி கொண்டிருந்த திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் இந்த சிறப்புமிக்க அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சியை கண்டு மிகவும் பெருமையாக கூறி 1815ஆம் ஆண்டு எல்லா விசுவாசிகளும் தங்கள் பங்கு தலங்களில் இதனை கடைபிடிக்க கேட்டுக்கொண்டு அதற்கு பரிபூர்ண பலனையும் கொடுத்தார் திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் அவர்கள். இந்த சிறப்பு நிகழ்வு திருச்சபையில் இருக்கிற எல்லா பங்குகளிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர் கட்டளையும் பிறப்பித்தார். ஏனென்றால் இந்த பக்தி முயற்சியின் வழியாக எல்லா மக்களுமே அன்னை மரியாளுடைய சிறப்பு ஆசீர்வாதத்தையும் அவளுடைய பரிந்துரையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழுவார்கள் என்பது அவருடைய பார்வைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் எழுந்தது ஒன்றாக காணப்பட்டது. எனவே இந்த பக்தி முயற்சிகள் எப்படி அவர்கள் கடைபிடித்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, சிறப்பாக காலையில் எல்லா விசுவாசிகளும் திருப்பலியில் பங்கு கொள்வார்கள். காலை திருப்பலியிலே அவர்கள் கட்டாயம் அனைவருமே கலந்து கொண்டு அந்த திருப்பலியிலே இறைவனிடத்தில் தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கோரி இறை வார்த்தையை தங்கள் இதயத்திலே ஏற்றுக்கொண்டு அந்த இறை வார்த்தைக்கு ஏற்றாற்போல தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாலை நேரங்களிலே ஜெபமாலை முடித்த பிறகு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஆலயத்திலே அன்னை மரியாளுடைய பிரார்த்தனையை ஒன்மிக்க அனைவரும் ஜெபிப்பார்கள். தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு பெறுவதும் தங்கள் பாவங்களை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்பதும் இதன் வழியாக இந்த தாயினுடைய பரிந்துரையின் வழியாக தானும் தங்கள் குடும்பங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அன்றைய காலகட்டங்களிலே இந்த வணக்க மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. நாளடைவிலே இந்த வணக்க மாதத்தினுடைய பாரம்பரியம் இன்று நம்முடைய பங்குகளிலே பல பங்குகளில் அன்னையாம் திருச்சபையிலே இன்றும் எத்தனையோ மக்கள் இதை சிறப்பு செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மாலையிலே ஜெபமாலை ஜெபித்து அன்னையுடைய தேரெடுத்து அதன் பிறகு வணக்க மாதம் என்கின்ற புத்தகத்திலிருந்து அன்னை மரியாள் தன்னுடைய இந்த மண்ணக பயணத்தில் அவள் செய்த புதுமைகள், அவள் சந்தித்த மக்களுக்கு கொடுத்த வழிமுறைகள் அனைத்தையும் படித்து அதை தங்களுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள இந்த வணக்க மாதம் எத்தனையோ பிள்ளைகளுக்கு சிறந்த வழியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் இந்த அன்னை மரியாளின் வணக்க மாத வரலாறு ஆரம்பிக்கப்பட்டது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வணக்க மாதத்தினுடைய சிறப்பு இப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த தாயினுடைய மகத்துவம், இந்த தாயினுடைய பரிந்துரை, அரவணைப்பு எந்த விதத்தில் எத்தனையோ புனிதர்களை இந்த தாயினுடைய பாதுகாப்பிலே அழைத்து சென்றதை நம்மால் உணர முடிகிறது. இது நாமும் இந்த அன்னை மரியாளோடு ஜெபிக்கிறோம். இந்த தாயோடு இணைந்து நம்முடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். இந்த அன்னை மரியாள் எந்த அளவிற்கு இந்த உலகத்திலே தன் மகனோடு இணைந்து நம் அனைவருடைய மீட்பிற்காக முயற்சிகளை எடுத்து தன் மகனோடு சிலுவை போராட்டத்திலே போராடி தன் மகனுடைய மரணத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் மனம் தளராமல் தன் மகனோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலே அப்படிப்பட்ட வாழ்க்கைத்தான் இன்று உங்களிடமும் என்னிடமும் அன்னை மரியாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த வணக்க மாதத்திலே இந்த வரலாற்று பின்னணிகளை நாம் சற்று உள்ளத்தின் ஆழத்தில் இருத்தி வைத்து ஒரு இயேசு சபை குருவானவரால் அன்னை மரியாள் அவருக்கு தூண்டி எழுப்பி இந்த ஆன்மீக சிந்தனைகளை இந்த உலகம் எத்திசையிலும் வணக்க மாதத்தை சிறப்பாக கொண்டாடுவதற்கு வழிவகுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாமும் அந்த தாயினுடைய பிள்ளைகள் தானே. அந்த இயேசு சபை குருவானவரை போல நம்முடைய வாழ்க்கையிலும்
நாம் அன்னை மரியாளுக்கு சிறப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தாயினுடைய புகழ்ச்சியை உலகம் எத்திசையிலும் எடுத்துச் செல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்னை மரியாளுடைய சிறப்பு நிகழ்வுகள், அவள் எடுத்த முயற்சிகள், அவள் எடுத்த ஒவ்வொரு சந்தித்த துன்ப துயரங்கள், வேதனை தருணங்கள் எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையிலே நாம் அனுபவித்திருக்கின்றோம். அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதிலே நாம் பெருமை அடைய வேண்டும். எனவே என் அன்பு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வணக்க மாத நாளிலே இந்த 26ஆம் தேதி நாம் அன்னை மரியாளுடைய கரத்தை பிடித்து நடக்கின்ற பொழுது, அந்த இயேசு சபையுடைய குருவானவருடைய உள்ளத்தின் ஆழத்தை எந்த அளவிற்கு அன்னை மரியாள் தூண்டி எழுப்பினாலோ, அதே போல நம் உள்ளத்தின் ஆழத்தையும் அன்னை மரியாள் தூண்டி எழுப்ப வேண்டும். நாமும் அந்த தாயினுடைய பிள்ளைகளாக இறையாட்சி பணிக்காக நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த நாளிலே நாம் பயணிப்போம். அன்னை மரியாளுடைய திருக்கரத்தை பிடித்து. இறை ஆசீர் என்றும் உங்களோடு.